ஜெபம் செய்வோம். நல்லா செய்திக்கப்பட்ட இடங்களை அவருடைய சமூகத்தை காத்திருக்கிற ஒரு நேரம், அவருடைய சமூகத்தில் நன்றி விளைவிக்கிற ஒரு நேரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. சாப்பிடுவதற்கு நேரம் உண்டு, தூங்குவதற்கு நேரம் உண்டு, வேலை செய்ய நேரம் உண்டு, பிரயாணம் செய்ய நேரம் உண்டு, படிக்கிற நேரம் உண்டு, தூங்குற நேரம் உண்டு. எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. தேவனை தேடுவதற்கு ஒரு நேரம் உண்டு, அவருக்கு நன்றி சொல்ல முடியாத ஒரு நேரம் உண்டு. இந்த நேரத்துல சர்வ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் பகல் முழுவதும் பார்த்த கிருபைக்காக, பகல் முழுவதும் பார்த்த தயவுக்காக, அன்புக்காக, இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிறவர்கள். ஒரு பக்தர் விதமா சொல்லுகிறார், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடாயிருக்கு, நான் நடந்து வந்த பாதைகள் ஒழுக்கம் நிறைந்ததா இருக்கிறது. இந்த பாதை நிறைந்த உலகம், துன்பம் நிறைந்த உலகம், துயர் நிறைந்த உலகம், எல்லாற்றுக்கும் மேலாக சர்வநாடு உங்களுக்கு எனக்கும் இழைப்பாடும்படியாக, அவருடைய சமூகத்தை காத்திருக்கும்படியாக, நன்றி எடுக்கும்படியாக இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுவோம். பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தின் துன்பங்கள் நம்மை சோர்வலாக்குது. ஆனா தேவனுடைய சமூகத்தில் வரும்போது மகிழ்ச்சியாய் காணப்படும். சமூகத்தை காத்துக்க பிள்ளை கருத்தனை தான் தேர்ப்பணிப்பார். குடும்பத்தின் பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, சோர்வுகள் இருக்கும்போது நமக்கு வழி வச்சிருக்கிறார். சிறுவை என்று வந்ததுனால என் வாழ்க்கையை மாறிச்சியா, என் துன்பம் மாறிச்சு, என் கவலை மாறிச்சியா, என் சந்தோஷத்தை நிரப்பிச்சுன்னு சொல்லு. பத்தின் பாடல்கள் ஆசிரியர்கள் நிறுவல என் கவலையெல்லாம் மறந்து, என் துன்பமெல்லாம் மறந்து என் சமூகத்தில் காத்திருக்கும் போது என் வாழ்க்கையில் மாற்றங்கள் காணப்படுகிறது. என் சூழலை மாறி போகுது, என் பிரச்சனை நீங்கி போகுது. அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவருக்கு துதி சொல்லுங்க. சூழலை மாற்றுகிறார். கர்த்தரை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மகா இருக்கும் கிருபையை பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி அப்பா.
காலை கண்டு ஜனங்க இரவே காண முடியாது. இந்த பாடல் நடந்த உலகம், ரொம்ப நடந்த உலகம், இவர் நடந்த உலகத்தில்ப்பா சற்று நேரம் ஆண்டவரப்பா இப்படி சிறுவன் அண்டையில வந்து ஆண்டவரப்பா அதப்பலே நாங்க காத்திருக்கும் போதப்பா நாங்க இவருடைய கவலை கண்ணையெல்லாம் இப்ப நீங்கி போகுது ஆண்டவர். சமூகத்தை வந்து நிற்கிறோம். நீ இந்த இடத்துல ஜீவனையும் ஆசிரத்தை கொடுக்கிற இடமா இருக்குதப்பா. நீ வாசமடைய இடமா இருக்குதப்பா. நீ ஆசத்தை ஊற்றுகிற இடமா இருக்குது. ஒவ்வொரு பிள்ளை ஊற்றுங்க. அதை விடுத்து நீங்களே பரிசுத்தப்படுத்து. பரவாஞ்சியாக்க பிழைத்து கொண்டு வாங்க. ஒவ்வொரு பேசுங்கப்பா. நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கபடியா காலத்தை பொழுதுபடுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரே எச்சரிப்பு சத்தப்படுகிறீங்கப்பா. ஜனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு மனதும் தேடத்தக்க செய்யும். இந்த ஆளாக நம்முடைய கர்த்தர் புரிகிறேன். உலகம் எங்கு நடக்கிற ஒவ்வொரு ஆளும் கர்த்தர் புரிகிறேன். இப்படி சமூகத்தில் காத்திருக்க பிள்ளைகளா இப்படி வேத வசனத்தை விதைக்கிற தாசமாக கேட்கிற செவிகளை கர்த்தர் புரிகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஜீவம் நீ பரலோகத்தினாலே இந்த ஆளும் பிரசங்கோடு கூட இருக்கட்டும். இயேசு சந்திக்கணும் பிதாவே. அல்லேலூயா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்களில் நாம் துணைப்படுத்த முடியாத ஆராதிக்க முடியாத உங்கள் யாவரையும் சரணமான இயேசு கிறிஸ்து நாமத்தாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சரணமான உங்களோடு கூட இருப்பாராக. படிப்புகள் நம்ம திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக ஒவ்வொரு நாளும் செவிங்க. ஒவ்வொரு நாளும் செவிங்க. ஆலயத்துக்கு வராத பிள்ளைகளுக்காக செவிங்க. அவரை தேடாத பிள்ளைகளுக்காக செவிங்க. ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. அதான் சொல்றாங்க, சில சபை கூடி வருகிறது விட்டு விடுவது போல நாம என்ன செய்யக்கூடாதா? விட்டு விடக்கூடாது, கூடக்கூடாது, கூடக்கூடாது. இதான் சொல்ல வேண்டிய இருக்கு பாருங்க. என்ன சொல்ல வேண்டிய இருக்கு? ஸ்கூல் சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு வாங்க சொல்லுவாங்களா? போயிடுவோம். வேலைக்கு வாங்க கூட போயாலும் ஆலயத்துக்கு மாத்திரம் வாங்க 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 சொல்லிட்டே கிடையாது. சொல்லணும் கண்டிப்பா. இங்கதான் சொல்ல முடியாது, எங்கேயும் சொல்ல முடியாது. யாரும் போக மாட்டாங்க. எங்கே எடுத்து போக அதே ஆண்டவர் திருச்சபை மேல அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு அன்பு வச்சிருக்கிற திருச்சம் பிள்ளை மேல, அவள் தேடுற பிள்ளை மேல, அவள் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளை மேலையும் அவன் அளவில்லாம அன்புறதுனால கூப்பிடுங்க 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 கூப்பிடுங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிடுங்க. அல்லேலூயா. கடைசியோட சொல்லுங்க, கூப்பிட்டே இருக்கணும். மனம் திரும்ப மனம் திரும்ப ஆண்டவரை தேடுப்பா தேடுப்பா ஆழத்துக்காக கூப்பிட்டே இருக்கணும். எந்த மாற்றம் நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராம குடும்பத்துக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபத்துல நினைத்துக் கொள்ள முடியாது. உங்களை அப்பொழுது கேட்டுக்கொள்வேன். விசேஷமாக அந்த கார்த்திக் அம்மாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம பூர்ண சுகத்தை கொடுக்க முடியாத மறுபடியும் பல நிலைமைக்கு மாறி வேலைக்கு சொல்ல முடியாது, கேள்வி செய்ய முடியாது. நினைத்துக் கொள்ளலாம். சொல்லி ஒரு வீட்டுல ஒரு சுகமா இருந்தா அது வீடு வீடா இருக்காது பாருங்க. வீடு வீடாவே இருக்காது. பெண்கள் வீட்டின் தலைவி படுத்துக்கிட்டா அது கேட்க முடியாது, அது விவரிக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை. ஆகையால் ஒரு வீட்டிலையும் பெண்கள் சுகவெடுத்தோடு பலவெடுத்தோடு சொல்லக்கூடாது. நல்லா வேலை செய்யணும். வேலைக்கு தான் இருக்காங்க பெண்கள். பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், வேலையை பார்க்கணும். எவ்வளவு வேலை இருக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு. அந்த பெண்கள் சுகமா ஆச்சுன்னா எவ்வளவு வேலை நின்று போயிடும் பார்த்தீங்களா? அது ஒவ்வொருவருக்காக, நம்முடைய கிராமத்தில் ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபத்தில் நினைத்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். தேவைகளோடு இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண் பிரச்சனை இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கவலையோடு கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவரை தேடாத பிள்ளைகளுக்காக செய்ய ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒருவனை தேவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் ஒருபோது என்ன செய்ய முடியாது, வர முடியும். ஆண்டவர் பேசும். ஆனா சொல்ற கடமை என்ன செய்யுங்க? நம்ம கடமை சொல். ஆலயத்துக்கு வாங்கப்பா, ஆண்டவர் தேடுங்க, ஜெபிங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க. என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா வரப்போ நாட்கள் பயங்கரமா, அதே சொல்லுது, வரப்போ
சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே எங்கேயும் போட மாட்டாங்க. ஆளுக்கு தான் கூப்பிடுவாங்க. ஆளுக்கு வாங்கயா, ஆளு தேடுங்கயா, ஜெபிங்க, வாசிகள் சொல்லிதான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒருவர் நினைச்சக்கூடாது, கெட்டு போக கூடாது, சத்துணவு முயற்சி நினைச்சக்கூடாது. மேற்கொள்ளும் 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 ஒவ்வொரு நாள் ஜெபிங்க. சில ஆண்டோட வகுப்புகளை ஆசீர்வதிக்க வல்லவனா இருக்கிறார். இன்னும் படிக்கிற பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சில பிள்ளைகள் காலேஜில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக ஞானத்தை கொடுக்கும்படியாக, விசேஷத்தை அறிவை கொடுக்கும்படியாக, மனத்தை வெளிப்படுத்தும்படியாக, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படி சமூகத்தில் காத்துங்க, தேடுங்க. தேவன் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்க வல்லவனாக இருக்கிறார். ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? ஏன் ஆலயத்துக்கு வரணும்? நான் சொல்றேன், ஆஸ்பத்திரி விதமாக கவர்ச்சியா கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க போனா சும்மா போக முடியாது. இலவசங்கிறதே கிடையாது. 500 போனா இலவசம் கிடையாது. மற்ற நம்ம தான் நினைச்சணும், செலவு பண்ணணும். ஆகையால் உலகமான மருத்துவமனைகள் அலங்கரித்து உயரமா கட்டி வச்சிருக்காங்க, உயரமா கட்டி வச்சிருக்கிறாங்க. ஜனங்களை வாங்க வாங்கப்பா சொல்லி இருந்தது, கூப்பிட்டு ஆண்டவர் நீங்க ஆழத்துக்கு வாங்க அங்க போவாங்க. ஒவ்வொரு திருச்சபை இருந்தது, திறந்தே இருக்குது, திறந்தே இருக்குது. ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆலயத்தை தேடுங்கப்பா, தேடுங்கன்னு சொல்ல. அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நோவாவின் காலத்து எப்படி இருந்ததோ அப்படி மனுஷகுமார் காலத்திலையும் இருக்கும் இருக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து இஷ்டமோட வாழ்ந்தானா. எப்போதுனா அந்த அந்த மலை எல்லாரும் வாடிக்கொண்டு போக வரையிலும் உணர்வில்லாமல் இருந்தாங்க. இல்லையா? உணர்வில்லாமல் இருந்தாங்க. நேர வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களும் கடந்து போனாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நேற்று பேப்பர் வாசித்தேன், 26 வயது ஒரு நடிகை தற்கொலை பண்ணிட்டாங்க. 26 வயது அவ்வளவு பாடு, என்ன பிரச்சனை? இன்னைக்கு அநேகர் தனிமையில, வீட்டுல தனிமை இருக்கிற, தனிமை இருந்தாலே பல பிரச்சனை இருக்குது. தேவனை விட்டு தூரம் போறோம், சத்துருவான சொன்னா பிடிச்சு. ஆகையால் சபை கூடியோடிகள் நம்முடைய கவலைகள், பாரங்கள், தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய கவலையெல்லாம் நம்மளை விட்டு பல முழு வேலை செய்கிறோம், பல முழு பல பாடுகளோடு போராடுகிறோம், தேவனத்தில் போராடுகிறான். தேவன் சமத்தில் காத்திருக்கும் போது வேற சொல்லுது, தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆலயத்தை தேடுற பிள்ளைகளுக்கு அதான் சொல்றாரு, சிங்க குட்டிகள் காய்ச்சல் பட்டினியாதான் கட்ட தேடுறவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும். ஒரு நாள் தனிமையா இருக்கக்கூடாது. ஆலயத்துக்கு வந்துடணும். வேலை செய்யும் போது எல்லாம் வேலை செய்யணும். தன்னை தேடுகிற பிள்ளைகளை, தன்னுடைய சமூகத்தை காக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார். சங்கீத புத்தகம் நீதிமன்ற புத்தகத்துல அந்த ஏசாதிகம் புத்தகம் 30ஆம் அதிகாரம், ஏசாதிகம் புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க. 31 ஏசாதிகம் 30ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. ஆண்டவர் துன்பத்தின் அப்பத்தை உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடங்கள் என்று சொல்லி கேட்கும். நீங்கள் வலதுபுறம் சாயும் போது இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதில் நடங்கள் சொல்லும் போதுடைய பின்னால் சொல்லும் வார்த்தைகள் காதுகள் கேட்பீங்க.
எதுக்கு ஆயத்தம்? நீங்க நடக்க வேண்டிய வழி என்ன செய்வாங்க உங்க போதகர் சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்த வார்த்தை கேட்காதனால ஆலயத்துக்கு நான் ஏன் போகணும், எதுக்கு ஆலயத்துக்கு போகணும், ஏன் அந்த வார்த்தை கேட்கணும், ஏன் ஒரு சமூகத்தை காத்துக்கணும்னு சொல்லி எதற்கு என்ன பயன் சொல்லிக்கிற வாழ்க்கையில என்னோட வாசிங்க. நீதிமொழி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11-14 வசனங்களை நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வாசிங்க. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவாளையும் போது நீ என்ன சொல்ற? முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவாளையும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவருக்கு என் செவியை சாயாமல் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் போதகரை சொல்ல கேட்க நினைச்சிட்டேன். ஆலயத்துக்கு போக நான் சோம்பலா இருந்துட்டேன். ஐயா, ஆலயத்துக்கு போக நான் மறந்துட்டேன். ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி நான் துணிகரமா இருந்துட்டேன். முடிவில் ஐயோ இந்த சத்தத்தை நான் கேட்க மறந்துட்டேன். ஐயா, அவருக்கு ஆலயத்துக்கு போக நான் மறந்துட்டேன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? முறையிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சத்தம் போடுவாங்க. அப்போ ஆலயம் எதுக்கு தெரிஞ்சு சொல்லுனா, நீங்க நடக்க வேண்டிய வழியை சொல்லுவாங்க உங்களுக்கு சின்ன ஒரு கதை உண்டு. ஒரு ஈச்சின் குடும்பம்னா கதை தான், கற்பனை கதை. ஈச்சின் குடும்பம், தாய் ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, ஈச்சி குடும்பம். அவங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்களா? நீ இந்த இடத்துக்கு போவாத, இந்த இடத்துக்கு நிக்காத, அங்க போன ஆபத்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. இந்த தாய் என்ன சொல்ல தெரியுமா? நீ எனக்கு ஒரே ஒரு பையன் தான், நீ எனக்கு ஒரே ஒரு பிள்ளை, ஆகையால் நீ எங்க போயிடாதப்பா, என் கூடவே நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், உங்களை அதிகமா பிரிய வச்சிருக்கிறேன். எனக்கு ஒத்தைக்கு ஒரு பையன், நீ எங்கும் போயிடக்கூடாத, என் கூடவே என் பக்கத்திலே இருக்கு. இந்த ஈச்சி கொஞ்ச நாள் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வெளியே போய் பார்க்கும்போது அநேக ஈச்சிகள் செய்வான் விளையாடிட்டு இருக்கோமா. இதுக்கு ஒரு ஆசை என்னன்னா, எல்லா ஈச்சும் விளையாடுது, எல்லா ஈச்சும் விளையாடிட்டு, எங்க அம்மா என்ன மாத்திரம் ஏன் போகக்கூடாதுங்கிறாங்க என்று சொல்லி அது மனசுக்குள்ள யோசித்து அது சொல்லிச்சா, ஏமா நான் விளையாட போட்டுமா? போவாதடா, அங்க ஆபத்து இருக்குடாங்க, நீ போவ, தயவு செய்து நீ போவாத, இங்கே வீட்டுல எங்க போன்னு சொல்லி என்ன சொல்லுமா. இந்த ஈச்சிக்கு ரொம்ப பசம் பிடிச்சு போயிருமா. என்ன அம்மா வயாம என்ன அங்க போவாத இங்க போவாத சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஈச்சி விளையாட ஆரம்பிச்சு பறக்க ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது கொஞ்சம் தூரம் போனோடனே நிறைய ஈச்சிகள் இருந்துச்சுதான் அங்க விளையாடிட்டு இருந்துச்சான். அவங்க அம்மாட்ட சொல்றான், ஏமா எல்லாரும் விளையாடுறாங்கம்மா, நானும் விளையாடட்டுமா? அப்ப அது என்ன சொல்லி தெரியுமா, நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாதுடா, ஏன்னா அந்த இடத்துக்கு போனா ஒரு பிசன் மாதிரி விஷயம் அதை வடிஞ்சிட்டு இருக்கோம், அது நீ அங்க போயாச்சுன்னா அதை ஒட்டிக்கிட்டு அனுச்சது நீ மறித்து போயிடுவா சொல்லிச்சான். இந்த ஈச்சிக்கு ஒண்ணு போடல. என்ன எங்க அம்மா இப்படி போயா, எல்லாரும் விளையாடுறாங்களையா, நானும் விளையாண்டா என்ன, நானும் விளையாண்டா. மறுபடியும் அவங்க அம்மா வந்து கேட்கமா, இந்த பிளான போட்டுமாடா? அம்மா சொல்லலாம், நீ வேண்டாடா, வேண்டாம், உன்னை நம்பிதான் நான் இருக்கிறேன், எனக்கு ஒத்தைக்கு பயனிடா, நீ நல்லா இருக்கணும், அதான் விருப்பம், வேறாவெல்லாம் எங்கேயோ. அப்போ
இந்த அம்மா சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த ஈச்சி போச்சு, வெளியே விளையாட போயிடுச்சு. எல்லா ஈச்சும் விளையாடுதே, நம்மளுமே நின்னா என்னன்னு சொல்லி ஒரு மரத்துல போயிடுச்சு, விளையாட ஆரம்பிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது முதல் நாள் அம்மாவுக்கு தெரியாம போய் அந்த எல்லா ஈச்சோட போயிடுச்சது விளையாட ஆரம்பிச்சான். அந்த அந்த வழுக்கு மாதிரி பார்த்தீங்களா, அதுல வழுக்க ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு அழகான இடத்துல எங்க அம்மா போகக்கூடாதுங்கிறாங்களே, எங்க அம்மா போகக்கூடாதுங்கிறாங்களே, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் விளையாடுறாங்களே, நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லி தெரியாம விளையாடிட்டு வந்துச்சு. மறுநாள் கேட்குறியம்மா, நான் விளையாட போட்டுமாமா? எடை போகக்கூடாதே, எத்தனை சொல்லிட்டேன், நான் ரொம்ப நேசிக்கிறேன்டா, என்னை விட்டு போயிடாத, நீ ஒருவதான் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் அவங்க தாய் கீச்சுன்னு சொல்லலாம், தன் பிள்ளைகிட்ட சொல்லலாம். அப்பா சொல்லிச்சாயம்மா, நான் நேற்று போனவாங்க, நான் விளையாண்டேன், ஒண்ணுமே ஆகலையம்மா, ஒண்ணுமே ஆகலையே, நீ ஏன் பயப்படுத? நீ எல்லா ஈச்சும் விளையாடுது, நானும் சலிக்கிறேன், அங்க ஓடுன இங்க ஓடுன, ஒண்ணுமே இல்லையம்மா. சொல்லிச்சா, அப்படிதான்டா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் விளையாடுக்கு, ஆனா அது ஆபத்தான இடம், ஆபத்தான, நீ போவாரா, நீ போவாதாங்க சொல்லிட்டு மறுபடியும் மறுநாள் இந்த ஈச்சி மறுபடியும் தெரியாம விளையாட போச்சு 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 பேச்சு. எல்லா ஈச்சோட ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சு, ரொம்ப சந்தோஷமா மெய் மறந்து விளையாட ஆரம்பிச்சு. வந்து திருப்பி போல வீட்டுக்கு வந்தது. அவங்கள கேட்கமா, என்ன அருமையா இருக்குமா அந்த இடம், எல்லா ஈச்சும் சந்தோஷமா விளையாடுறாங்கம்மா, அந்த இடம் பார்த்ததுக்கு எவ்வளவு நல்லா இருந்துச்சு எனக்கு. மறுபடியும் அம்மா சொல்றாங்க, டேய் வேண்டாடா, அது ஆபத்தான இடம், அங்க போய் சிக்கி கொள்ளாத, நீ ஒரே பையனா, எனக்கு உன்னே நம்பி இருக்கிறடா, உன்னே நம்பி இருக்கிற பேராதன்னு சொல்லி மறுபடியும் சொல்லி தன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லு. ஒரு முறை பாம்பேல இருக்கும்போது ஒரு 10 பேர் டூருக்கு போனாங்க. நல்லா குளிச்சாங்க, கடல்ல குளிச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, விளையாண்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. என்னாச்சுன்றதுல 10 பேர்ல ஒருத்தனிச்சுதான் இறந்து போயிட்டான். எப்படின்னா, குளிக்கும் போது எப்படியோ தவறி அலை எழுச்சி போயிட்டு உள்ள. இந்த 10 பேர்ல ஒருத்தன் சரி மறித்து போனான். அந்த 9 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த தாய் கேட்கிறா, என்னப்பா, என் பிள்ளைங்க கூட்டிட்டு போனீங்க, நீங்க எல்லாரும் ஏன் பிள்ளை வரவேணும், என் பிள்ளைங்க கூட்டு போங்க, நீ விளையாட போனீங்க, டூருக்கு போனீங்க, எல்லாம் செஞ்சீங்க, ஏன் பிள்ளைங்களா? இந்த பையன் சொல்றான், எவ்வளவு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறான். தெரியாது. கடைசியில அவங்க அம்மா தேடுறாங்க, அங்க கேட்டாங்க, எல்லாம் கேட்கறாங்க. நம்ம தாயோட பதட்டத்தை பாத்தீங்கன்னா அளவே இல்லை. கண்ணீர் ஒழிச்சுக்கொண்டு என் பிள்ளை காணலன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கும் போது மிரட்டி கேட்கும்போது சொன்னாராம், அவன் இறந்து போனான் அப்படின்னா. இறந்து போனான். அந்த தாயோட உள்ள அப்படியே உடைஞ்சு போச்சு. ஐயா, என் பிள்ளைய கூட்டிட்டு போனீங்களா, என் பிள்ளை என்னாச்சு? தாய் எப்படி துடிச்சுப்பா பார்த்தீங்களா தாய். அந்த ஈச்சி 3ஆவது நாள் போச்சு. எல்லா ஈச்சோட விளையாண்டு இருக்கும் போது, அது விளையாண்டு இருக்கும் போது அந்த மரத்தை அந்த பிசில தான் கசைய ஆரம்பிச்சான். இந்த ஈச்சி விளையாண்டு இருக்கும் போது அந்த பிசில சிக்கி போயிடுச்சு. இந்த பிசில தாய், என் பிள்ளைங்க தான் நிற்கிறான், என் பிள்ளைங்க தான் விளையாண்டு இருக்கிறான், எங்க போக மாட்டான்னு சொல்லி தாய் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் தன் பிள்ளைக்காக. இந்த ஈச்சி என்ன தெரியுமா, அந்த பிசில சிக்கி கொண்டு அழற ஆரம்பிச்சா, எம்மா என்னை காப்பாத்துங்கம்மா, உங்க சொல்ல கேட்காம இங்க வந்துட்டேன்னு சொல்லி அந்த ஈச்சி அழ ஆரம்பிச்சான், துடிக்க ஆரம்பிச்சான், காப்பாத்துங்கன்னு சொல்லி சத்தம் எடுக்கப்பட்டுச்சான். ஒரு ஈச்சி வரல, எல்லாரும் சரி ஓடி போயிட்டான். இந்த ஈச்சி சத்தம் போட்டு 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 அப்படியே செத்து. என்னன்னா, ஒவ்வொரு நாள் சொல்றாரு, ஆண்டவரை தேடுங்க 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 தேடுங்க.
அப்படி சமூகத்தை தேடுங்க, எங்கும் பேராதுங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? யாரோ சத்தம் சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம இஷ்டம் செய்கிறோம். சொல்லுது, முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உரிமை அடையும் போது என்ன சொல்லுவானா? ஐயோ, நான் போதகத்தை மறந்தேனையா, எனக்கு போதிக்கணும்னு சொல்ல நான் கேட்காம போயிட்டேன். இன்னைக்கு அநேக வாழ்க்கை அப்படித்தாயா, சபை கூடி விட்டு விடுவது போல நாம் மனுஷர்களாம் நடந்த சம்பவம் இடத்துல கேரளால ஒரு தாய் மகளை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பையன் கல்யாணம் பண்ணி விளையாட்டு போயிட்டான். விளையாட்டு போனோடனே தாய் தனிமையா வீட்டுல இருந்தாங்க. தாய் சொன்னா போன் அடிக்க பையன் பேசுறாங்க, டேய் என்னை வந்து ஒரு ஆசிரமம் சேர்த்து விடா, இந்த ஒத்தையில என்னை எடுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் கோபப்பட்டு, ஏமா இனிமே இந்த வார்த்தை பேசக்கூடாது, உனக்கு எல்லா சலுகையும் கொடுத்துருக்கேன், எல்லா தேவை கொடுத்துருக்கேன், எல்லா பணத்தையும் அனுப்பிட்டு இருக்கேன், உனக்கு என்ன கூட சொல்லலாம், என்ன பேசுறதுக்கு ஆளே வேணாம், நான் வீட்டுல தனிமையா இருக்கிற பேச முடியல, தயவு செய்து நீ ஆசிரமல சேர்த்து. ஏமா இந்த வார்த்தை பேசுனா கோபப்பட்டு சொல்லி போன வச்சுட்டான். நாட்கள் கடந்து திருப்பி இந்த தாயோட போன் அடிக்க மகளுக்கு பையன் பிஸியா வேலை நிமித்தம் எடுக்க முடியல. நாட்கள் கடந்தது. பையன் வெளிநாட்டுல இருந்து ஒரு வேலை விஷயமா வந்திருக்கான். அம்மா பார்க்க வரல, வேலை விஷயமா வந்திருக்கிறான். சரி, பக்கத்துல வந்துட்டோமே, அம்மாவை பார்த்து போலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து தட்டுற, வீடு திறக்க முடியாது, திறக்கலை. ரொம்ப நேரம் தட்டி பார்த்திருக்கான், கிடக்குற கடையை சந்தேகப்பட்டு வீட்டை அந்த பூட்டை உடைச்சு உள்ள போயிருக்காங்களாம். உள்ள லைட் சாலுவா இருக்கு, ஃபேன் சாலுவா இருக்கு, ஏசி ஓடிச்சிருக்கு, டிவி ஓடிச்சிருக்கு. இந்த அம்மா உட்கார்ந்த இடத்துல இறந்து போனாங்க. ஏன்? தனிமை. பேச ஆள் இல்லையா, உலகப்பிரமான கவலைகள், வாக்கியத்தில் உயிரே மாய்த்துக் கொண்டான். சபை கூடி வருகிறது, தேவனை ஆராதிப்பது ஒரு நாள் விட்டு விடாதீங்க. சபை கூடி வரும்போது, அங்க வார்த்தை போதிக்கும் போது, உங்க வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகுயா. அருமையா சொல்லுகிற மொத்தமா 84 சங்கீதம் 1 வாசகம் 84 1. சங்கீதம் 84 1. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானதுயா. அங்கே வந்து நாம் கூடி ஆராதிக்கும் போது என் கவலையெல்லாம் மறந்து போகுதியா, என் தனிமை மறந்து போகுதியா. நான் தேவனை ஆராதிக்கும் போது வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் காணப்படுகிறது. என் துன்பம் மாறுகிறதுயா, என் தனிமை, என் கவலையெல்லாம் மாறி போகுது. வாசிங்க, அடுத்த வாசிங்க. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் தாகமாகவும் இருக்கிறது. வாசிங்க. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீரமாய் சத்தமிடுகிறது. 4 வசனம் வாசிங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதுமே சமூகத்தில் பாக்கியவான்களை ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சமூகத்தில் காத்திருக்க கூடியிருக்கிற ஆராதிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருபோது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒருபோது சோர்ந்து போட அவசியம் இல்லை, ஒருபோது தண்டனை அவசியம் இல்லை. கோடி தேவனை ஆராதிக்கும் போது ரம்யா சொல்வதில் ஆண்டவரே உங்களுடைய வஸ்திரம் எவ்வளவு சமூகத்தை ஆராதிக்கக்குள்ள பாக்கியவான்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட அப்படி சமூகத்தை காத்திருப்பது. ஒரு நாள் ஆலயத்தை தேட மறந்துடாதீங்க, ஒரு நாள் அப்படி சமூகத்தை கூடியிருக்கிறது மறந்துடாதீங்க, திருச்சபை கூடியிருக்கிறது ஒருவரை விட்டு விடாதீங்க. வரப்போ நாட்கள் ஆபத்திலிருந்து நாட்களாக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, உங்க தேவைகளுக்காக சமூகத்தை காத்திருங்க, அவரை தேடுங்க, அவருடைய சமூகத்தை வாங்கிங்க. சில நாட்கள் ஒவ்வொரு பிள்ளை ஆஸ்வதிக்க வல்லவராக பசிங்க. அந்த 10வது வாசிங்க.
நாளை பார்க்கிறோம் செல்லும் ஒரே நாள் மேலானது. ஆகாமின் கூடாரங்களில் பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசல்கள் காத்திருப்பதே சமூகத்தில் காத்திருக்கும் போது வார்த்தை கேட்கும் போது நம்முடைய கவலையெல்லாம் செய்து மறந்து போகும், நம்முடைய துன்பம் மறந்து போகுது, நம்முடைய தனிமை மறந்து போகுது. அவர் சமூகத்தை எப்போ காத்திருப்போம், எப்போ ஆழத்துக்கு போவோம் என்று சொல்லி அவளோடு காத்திருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா ஆஸ்வதிக்கப்படுகிறவர்களே, அவர் சமூகத்தை காத்திருக்க பிள்ளைகள், அவர் தேடி வந்த பிள்ளைகள், நீங்க பார்க்க வந்தார்க்கபடியா மனதாக்கப்படுகிறது. கண்கள் மூடி அவருடைய கதவை தாழ்த்தி படிப்போமா? உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே, மகனாக மகளாக அப்பா என்று அழைக்கும் உரிமையை எனக்கு தந்தே, ஐயா உரிமையை எனக்கு தந்தே, ஐயா உரிமையை எனக்கு தந்தே. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோ, நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர், நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். துதிமத்தில் வாசமா இருக்கீங்க பசுக்குள்ள தகப்பனே, சமூகத்தை காத்திருக்க பாக்கியவான்களப்பா, எப்பொழுது தூத்து கொண்டே இருப்பாங்க ஆலயத்திலப்பா. இப்படி சமூகத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை மன்னர் கொடுக்க கிளம்பிச்சதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஒருபோதும் ஆலயத்தை மறக்கக்கூடாதப்பா, ஒருபோதும் இந்த சபை கூட நாம் விட்டுவிடக்கூடாதப்பா. சத்துருவானுடைய உலகான்னு சொல்லி மகத்தேடிகள் இப்படிப்பட்ட உலகத்துல தகப்பன் உங்க வீட்டு நாங்கள் தூரம் போகாபடி, உங்க வீட்டு நாங்கள் விலகி போகாபடி, உண்மை மறந்தாதபடி அப்பா. ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தை நாங்கள் காத்திருக்கணும்ப்பா, ஒவ்வொரு நாளும் தேடணும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தை தியானிக்கணும் ஆண்டவரே. வார்த்தையின்படி நாங்கள் நடக்கத்தங்களுக்கு எழுதி செய்யணும்ப்பா. எப்போது சமூகத்துக்குள் சொல்லுகிறோம் பிரியாத தேவனப்பா, இந்த இடம் முழுவதும் அப்பா உங்களுடைய காயப்பட்ட கருத்துக்குள்ள எங்க திருச்செந்தூர் பிள்ளைகளை கிராமத்தோட குடும்பத்தை மூடி மறுத்துக் கொள்ளுங்க. உடைய கண்கள் சத்துரு கிரியைகள், அந்தகார சக்திகள், கொள்ளை நோய், விஷ ஜந்துகள், விஷ கிருமிகள் எங்க எரிகக்குள் நுழையாதபடி ரத்தப்படை மூடி மறுத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து நாலு முக்களையும் உங்களுடைய தூதரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தகப்பனே, உங்களுடைய சென்டரில் படுக்கப்படும் அப்பா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொன்னவர்களப்பா. பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, வியாதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு எத்தனையோ பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. தகப்பனே, உமக்கு பிரியமானவனுக்கு நித்திரைக்க சொன்னவள ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரிய வைக்கலாம். எல்லா பலவீனங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சுகவீனங்கள் அப்பா, வியாதிகள் எல்லாத்தையும் நீக்கப்பட்டப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்கப்பா, நல்ல சாப்பாடை கொடுங்க, சாப்பிட வாஞ்ச கொடுங்கப்பா. தகப்பன் இந்த இரவு உறுப்புல கூட பசியோடு பட்டியோடு படுக்க கூடாதப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆகாரத்தை போதனத்தை கொடுத்து பிள்ளை ஆஸ்வதிக்க முடியாது. தகப்பனே, இப்படி செங்கல்ல படுக்கப்படும் நல்ல தூக்கத்தானப்பா. தூங்க செங்களோட பேசுங்க. இந்த இரவுல உடைய வருகை இருக்கும் என்றால் உடைய வருகை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த இரவுல உடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாலு தினத்துல அதிகால வேலை உங்க துதிக்கும் துதியோட எலும்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பிதாவே. Nambhi vande nitayal
என் ஆத்மாவே கர்த்தர் சொல்றேன். கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தரோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி செல்வோமாக. ஹல்லேலூயா.